ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து டியூஸ்டே எடுத்த vlog தாங்க. டியூஸ்டே, வெட்னஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே 3 நாள் vlog தான். ரொம்ப சிம்பிளான vlog தான். ரக்ஷிக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் அவனுக்கு ரிலாக்ஸாக வெளில கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 2 நாள் வந்து அதர் ஸ்டூடெண்ட்டுக்கு லீவு, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அதனால் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்னை கேக் ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்துட்டு ரக்ஷ் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு என்னை ஃப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து சின்னதாக வந்து டீச் பண்ணிட்டு இருந்தான். அவங்க அப்பா ஏதோ சொன்னாங்கன்னு அதுக்காக நான் வந்துட்டு அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து வாட்டி சொல்லு, அப்பா வந்து வாட்டி சொல்லு. இது வீட்டுல வந்து கண்ணு தெரியுது. அப்பா அம்மா அழுகுறா, அப்பா அம்மா அழுகுறா. அம்மா அழுக மாட்டா. இல்ல நம்ம அழுகுல, அம்மா தான் அழுகு. ரியலாகவே நான் ஏமாந்துட்டேன் அழுகுறேன்னு சொல்லி ரக்ஷுக்கு ஒரே ஹாப்பி. இது வந்து வெட்னஸ்டேங்க, வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பெரட்டினா மாதிரிங்க. ரக்ஷுக்கும் வந்து லஞ்சுக்கு இதையே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. ஃபஸ்ட்டு வந்து கடுகு, பெரிய வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. அது வந்து வணங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து கழுவி வச்ச கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா தூள், இது மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். வேறு எந்த எக்ஸஸாக எதுவும் நான் ஆட் பண்ணல. இது 2 மட்டும்தான். கறி மசாலா தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, ஏன்னா காரத்துக்கும் இதே தான், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அதில் வந்து திரட்டி வணக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சுங்க. அதுலேயே வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் வந்து திரட்டி விட்டு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. அது வந்து வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து அவன் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போடுறான். அதனால் எனக்கு ஜூஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் தாங்க எடுத்திருந்தேன். அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து அதில் சுகர் கொஞ்சம் போட்டு நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒரு பழம் தான் கொடுத்தேன், ஆனால் கொஞ்சம் நல்ல பெரிய பழம் தான். நான் வாட்டர்லாம் வந்து எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணல. அந்த பழத்தோட இதையே நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று அந்த மாதிரி சுற்றி நான் வந்து தம்பிக்கு வந்து ஜூஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். இது வந்து அவன் வந்து லைக் பண்ணியும் சாப்பிடுவான், ஆனால் அதிகமாக இருந்தாலும் குடிக்க மாட்டான். அதனால தான் நான் ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஜூஸ் கண்டெய்னர் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி, ஆனால் பெட்டராக தான் இருந்தது. சாதமும் நான் ஒரு பக்கம் வச்சுட்டேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸையும் பேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ அது வணங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வணங்கணுங்க. நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. இந்த ரெசிபிக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து கம்பல்சரி இருக்கணும், அதுதான் வந்து அதோடைய டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு சால்ட்டு போட்டு நம்ம வந்து நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காயெலாம் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அது வணங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி பாருங்கள் நல்லா இதை பரட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. நான் சைட் பை சைடாக அவனுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லியும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் வந்து இதுலேயே தம்பிக்கு வந்து சாதத்தை அப்படியே பெரட்டி நான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கத்திரிக்காய் சாதம், அந்த கத்திரிக்காய் சாதம் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுப்பேன். இது அவன் லைக் பண்ணி சாப்பிடுவான். நான் அவனுக்கு மட்டும்தான் வந்து இது ரெடி பண்ணேன், அதாவது பெரட்டினது. நாங்கள் வந்து சாதம் போட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டுக்குவோம். அவனுக்கு மார்னிங் இது தாங்க கொடுத்து விட்டேன், ஏன்னா இந்த டிஷ் அவனுக்கு பிடிக்கும். அதனால் மார்னிங் இதே தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். ஸ்கூலுக்கு பேக் பண்ணிட்டு இன்றைக்கி அவனுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஆஃப் இயர்லி லீவ் எல்லாத்துக்கும் விட்டுட்டாங்க. அவனுக்கு டான்ஸில் இருக்கான்.
நான் வந்து லஞ்ச் வந்து இது தாங்க அவனுக்கு கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸுக்கும் நான் வந்து காலிஃப்ளவர் வந்து பொரிச்சது இருந்தது, அதையே நான் கொடுத்து விட்டேன். அவன் லைக் பண்ணி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலில் அரைக்குறையாக தாங்க சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டு அனுப்புனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல லீவு. ஆமாம். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நான் தாங்க அவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறேன். பக்கத்தில் வந்து நாங்கள் வர வழியிலே ஊட்டி பீஸா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. அங்கே வந்து எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். சரி, நம்ம எக்ஸாம் டைமில் என்னால் அவனுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, அதனால் நான் வந்து தேர்ஸ்டே தான் அவனை நான் இங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. ரச்சி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.